ரைட். பாருங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி. ஓகே, சரி. ஆறாவத பாருங்க. ஃபில் ஹதீகதி அஷ்ஜாரும் கசீரத்துன் வஸுஹூருன் ஜமீலத்துன் இருக்குது இல்லையா? ரைட். அப்ப இத மொழிபெயர்ங்க பார்க்க. ஃபில் ஹதீகதி அஷ்ஜாருன் கசீரத்துன் வஸுஹூருன் ஜமீலத்துன். தோட்டத்திலே அதிகமான மரங்களும் அழகான பூக்களும் உள்ளது. வெரி குட். ஓகே. தோட்டத்தில் அதிகமான மரங்களும் அழகான பூக்களும் உள்ளன. சரியா? ரைட். வெரி குட். ரைட். ஃபில் ஹதீகா அந்த தோட்டத்தில் அஷ்ஜாரும் கசீரத்துன் அதிகமான மரங்கள் வா வந்திருக்கிறதால அதிகமான மரங்களும் வஸுஹூருன் ஜமீலத்துன் அழகான பூக்களும் உள்ளன என்று வரும். ரைட். ஏழாவது வாக்கியம் வாசிங்க. முஹம்மது யஸ்குனு ஃபி பைத்தின் ஜமீலின் ஃபி ஷாரிஇல் மத்தார். ஓகே, வெரி குட். மொழிபெயருங்க. முஹம்மது விமான நிலைய தெருவில் வீதியில் அழகான வீட்டில் வசிக்கிறார். வெரி குட். ரைட். முஹம்மத் யஸ்குனு முஹம்மத் வசிக்கின்றான். முஹம்மத் வசிக்கின்றான். ஃபி பைத்தின் ஜமீலின் இந்த இடத்துல சின்னோர் திருத்தம் ஒன்று நீங்க செய்யுங்க. ஃபி பைத்தின் ஜமீலன்டா அழகான வீட்டில் என்றதை விட நான் மேல சொன்ன மாதிரி ஃபி பைத்தின் கபீரின் என்று சொன்னேன் தானே, அந்த இடத்துல நான் என்ன சொன்னேன்? பெரியதொரு வீட்டில். அப்ப ஃபி பைத்தின் ஜமீலன்டா அழகானதொரு வீட்டில் முஹம்மத் வசிக்கின்றான். ஃபி ஷாரிஇல் மத்தார் விமான நிலைய தெருவில் அல்லது விமான நிலைய வீதியில் என்று வரும். அப்ப முஹம்மத் யஸ்குனு ஃபி பைத்தின் ஜமீலின் ஃபி ஷாரிஇல் மத்தார். முஹம்மத் விமான நிலைய வீதியில் அழகானதொரு வீட்டில் வசிக்கிறான் என்று வரும். ரைட். எட்டாவது வாசிங்க. அத்ருசு ஃபி ஜாமியாத்தில் இஸ்லாமியா. ஓகே, இந்த இடத்துல ஜாமியா என்ற சொல்லுக்கு அலிஃப்லாம் என்று வரணும், மிஸ் ஆகிக்குது. ரைட். அப்ப அதுருசு ஃபில் ஜாமியாத்தில் இஸ்லாமியா கருத்து என்ன? இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கிறேன். வெரி குட். இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கின்றேன். அதுருசு நான் படிக்கின்றேன். ஃபில் ஜாமியாத்தில் இஸ்லாமியா ஜாமியா கருத்து பல்கலைக்கழகம். அப்ப இஸ்லாமிய பல்கலைக்கழகத்தில் நான் படிக்கின்றேன் என்று வரும். ஓகே, அடுத்தது வாசிங்க. முஹம்மது யஸ்குனு பஈதன் அனில் மத்ரஸா. வெரி குட். முஹம்மத் யஸ்குனு பஈதன் அனில் மத்ரஸா கருத்து எப்படி வரும்? முஹம்மது மத்ரஸா விட்டும் தூரமாக வசிக்கிறான். ஓகே, முஹம்மத் மத்ரஸா கருத்து என்ன? பாடசாலை. பாடசாலை. அப்ப முஹம்மத் பாடசாலையை விட்டும் தூரமாக வசிக்கின்றான். ரைட். முஹம்மத் பாடசாலையை விட்டும் தூரமாக வசிக்கின்றான். நீங்க மொழிபெயர்க்கல கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னென்றா, இது என்ன காலம் என்றதை நீங்க அவதானமாக நீங்க எழுதணும். அவசரப்பட்டு வசித்தான் என்றெல்லாம் எழுதப்படாது. முஹம்மத் யஸ்குனு முஹம்மத் வசிக்கின்றான். பஈதன் அனில் மத்ரஸா முஹம்மத் பாடசாலையை விட்டும் தூரமாக வசிக்கின்றான் என்ற கருத்துல வரும். ரைட். பத்தாவது. ஹிவாயாத்து உமரின் கசீரத்தின் மிஸ்லுல் கிராஅ மஸலுல் கிராஅ. மிஸ்லல் கிராஅ. ரைட். மசலண்டா உதாரணம். ஓகே, மிஸ்ல என்ற கருத்துல வருமா? ஹிவாயாத்து உமர என்றுதான் வாசிக்கிறது. ரைட். பிரச்சனை இல்லை. ஹிவாயாத்து உமர் கசீரத்துன். ஹிவாயாத் என்ற கருத்து என்ன? ஹிவாயாத் பொழுதுபோக்குகள், ஹாபிஸ். இப்ப ஹிவாயாத்து உமர் உமருடைய பொழுதுபோக்குகள் கசீரத்துன் என்றா அதிகமாக உள்ளன. உமருடைய பொழுதுபோக்குகள் அதிகமாக உள்ளன. அப்புறம் மிஸ்லல் கிராஅ உதாரணமாக வாசிப்பு. சரி. அல்லது போல வாசிப்பு போன்ற நகரத்துல வாசிக்கவும் மேலும். சரியா? உதாரணம் என்று சொல்லவும் மேலும். மசலண்டாலும் பிரச்சனை இல்லை. மசலண்டா உதாரணம். மிஸ்லேண்டா கருத்து போல, மசலண்டா உதாரணம். அப்ப நீங்க மசலன்னு சொன்னீங்கன்னா மசல் அல் கிரா உதாரணம். அகின மசலண்ட சொல் இப்படி வாரல. பொதுவாக மசலண்ட சொல் வரக்குள்ள மசலன் என்றுதான் வாரது. மசலன் அல் கிரா உதாரணமாக வாசிப்பு என்று சொல்றது. இப்படி வார சந்தர்ப்பத்துல மிஸ்லல் கிரான்னு தான் வாசிக்கிறது.
உதாரணம் இப்ப ஹிவாயாத்து உமர் கசீரத்துன், உமருடைய பொழுதுபோக்குகள் அதிகமாக உள்ளன. மிஸ்லல் கிராஅ, உதாரணம் அல்லது வாசிப்பை போன்று, வாசிப்பு போன்று உமருடைய பொழுதுபோக்குகள் அதிகமாக உள்ளன என்று சொல்லலாம். இது ஒரு வாக்கியத்திட வாக்கிய இது முழுமை பெறல்ல, சரியா? வாக்கியம் நான் நினைக்கிற புத்தகத்திலையும் இதுக்கு பின்னால் இன்னும் சில விஷயங்கள் வாரு, ரைட்? அப்படி 2-3 விடயங்கள் வரக்குள்ள இந்த மிஸ்ல என்ற சொல்ல அழகா மொழிபெயர்க்கலாம், சரியா? ரைட், ஓகே. எப்படியோ நீங்க விலங்கெடுத்து கொண்டா சரி. மிஸ்லேண்டா போல, மசலண்டா உதாரணம், ரைட்? ஓகே, விளங்கினா? ரைட். சரி, பொதுவாக அரபுல இருந்து தமிழ்ல மொழிபெயர்க்கிறன்றது அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம் உண்டல்ல. ஆனா குறிப்பாக தமிழ்ல இருந்து அரபுக்கு சேஞ்ச் பண்ற, அரபுக்கு டிரான்ஸ்லேட் பண்றேன்னு வரக்குள்ளதான் கொஞ்சம் இடர்பாடுகளை சந்திக்கிறது, ரைட்? அப்ப இதுவும் ஆக முக்கியமான ஒரு பகுதி தான், தமிழ்ல இருந்து அரபுக்கு நாங்க டிரான்ஸ்லேட் பண்றது, ரைட்? அந்த வகையில் முதலாவது வாக்கியத்தை பாருங்க. முஹம்மத் வைத்தியசாலைக்கு தனது நண்பனை தரிசிக்க சென்றான், ரைட்? இதை எப்படி நாங்க டிரான்ஸ்லேட் பண்றது சொல்லுங்க பாக்க. முதலாவது நாங்க என்ன வாக்கியத்தை எழுதுற? தரிசிக்க சென்றான். தரிசிக்க சென்றான். இப்ப தரிசிப்பதற்காக என்ற சொல்ல நாங்க ஜியாரா, ஜியாரத்துனா தரிசித்தல் என்ற கருத்துல பயன்படுத்துறார், தரிசித்தல். இப்ப முஹம்மத் சென்றான், சரியா? அப்ப முஹம்மத் சென்றான், அதைத்தான் நாங்க முதலாவதாக எழுதணும். எப்படி எழுதுற? ரைட், வெரி குட். எப்படி எழுதுற? ذهب முஹம்மத், சரியா? ஓகே, ذهب முஹம்மத், சென்றான். இறந்த காலத்தில் இருக்குது. யாரு சென்றான்? முஹம்மத் சென்றான். ذهب முஹம்மத், எங்கே சென்றான் சொல்லுங்க பாக்க. இலல் முஸ்தஷ்ஃபா. இலல் முஸ்தஷ்ஃபா. அடுத்தது அப்படித்தான் வரணும், இலல் முஸ்தஷ்ஃபா, ரைட்? வைத்தியசாலைக்கு. அப்ப ذهب முஹம்மத் இலல் முஸ்தஷ்ஃபா, முஹம்மத் வைத்தியசாலைக்கு சென்றான். எதற்காக சென்றான்? லிசியாரத்தி, லிசியாரத்தி, தரிசிப்பதற்காக. லிசியாரத்தி, சரியா? லிசியாரத்தி, தரிசிப்பதற்கு. யாரை தரிசிப்பதற்கு? சதீகஹு. லிசியாரத்தி சதீகிஹி என்று வரும், சதீகிஹி. ஓகே, லிசியாரத்தி சதீகிஹி என்று வரும். விலகின அவளுக்கு இந்த வாக்கியம். முதலாவது நான் எழுதுற சென்றான், ذهب, அது ஃபிஇல் என்று நாங்க சொல்லுவோம். இரண்டாவது எழுதுறது யார் சென்றான்? முஹம்மத் சென்றான். ذهب முஹம்மத், முஹம்மத் சென்றான். எங்கே சென்றான்? வைத்தியசாலைக்கு. அப்ப அடுத்ததாக வரும் இலல் முஸ்தஷ்ஃபா. அப்ப முஹம்மத் வைத்தியசாலைக்கு சென்றான். எதற்காக சென்றான்? அது அடுத்த பகுதியா வார லிசியாரத்து சதீகிஹி, தனது நண்பனை தரிசிப்பதற்காக, தனது நண்பனை தரிசிப்பதற்காக என்று வரும், ரைட்? உதாரணமாக இப்போட கையில குப்பி இருக்குதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு வாக்கியம் சொல்றேன், நீங்க அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லுங்க பாக்க. உதாரணமாக, மாணவன், எழுதி கொள்ளுங்க. மாணவன், ஓகேண்டா, ஓகேன்னு சொல்லுங்களா, ரைட்? மாணவன் சரியா? சரி. ஓகே. மாணவன் அதிபரை சந்திப்பதற்காக, அதிபரை சந்திப்பதற்காக சரியா? அலுவலகத்துக்கு சென்றான், அலுவலகத்துக்கு சென்றான். ரைட், உங்களுக்கு தெரியும் அலுவலகம் என்ற ஆபீஸ். ஆபீஸுக்கு என்ன நாங்க சொல்றது? ஆபீஸ், அலுவலகம். வெரி குட், அல் மக்தப்,
சரியா? அல் மக்தப், ரைட்? அல் மக்தப் ஆபீஸுக்கு நாங்க சொல்றது அல் மக்தப். அதே போல சந்திக்கிறது, அதுக்கு நாங்க என்ன சொல்றோம்? முகாபலா. முகாபலத்துனா சந்திக்கிறது. சரியா? இப்ப நான் அந்த 2 சொல்லையும் சொல்லிக்கிறேன். மற்ற சொற்கள் உங்களுக்கு தெரியும். மாணவன் என்றா தெரியும், அதிபர் என்றா தெரியும், ரைட்? அதை வச்சு நீங்க எழுதுங்க பாக்க. இப்ப أستاذ சரியா? ذهب الطالب إلى المكتب கொஞ்சம் பாருங்க. لمقابلة المدير. ரைட். ذهب الطالب இப்படியா எல்லாரும் எழுதிக்கிற? ذهب الطالب إلى المكتب. வெரி குட். إلى المكتب لمقابلة المدير. இப்படியா எல்லாரும் எழுதிக்கிறது? ذهب الطالب إلى المكتب لمقابلة المدير. சரியா இல்லாட்டே ஏதாவது பிழை இருந்தா நான் இப்படித்தான் எழுதிக்கிறேன், என்ன பிழை என்றதை நீங்க அறிந்து கொள்ளணும் என்று விரும்பினா சொல்லலாம். இப்படி எழுதிக்கிற பிழையான்னு கேட்கலாம். அப்படி பிழையா எழுதி பட்டிக்கிறா? இல்லையா? ஓகே. அப்ப ذهب الطالب إلى المكتب لمقابلة المدير என்று வருமா? சரி, ஓகே. நீங்க அந்த வாக்கிய ஒழுங்க சரியா ஞாபகம் வச்சுக்கொண்டா சரி. முதலாவதாக வினை சொல்ல எழுதுற ஃபிஇல். சொல்லுங்க. முகாபலா விளங்கல மகள், அவட ஸ்ட்ரக் ஆகுது. சொல்லுங்களே. ரைட். அப்ப நான் சொன்னது போல வாக்கிய ஒழுங்கா நீங்க சரியா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. முதலாவதாக ஃபிஇல், அடுத்து ஃபாயில். ஃபாயில் என்றா குறிப்பிட்ட செயலை செய்தவன். சில போது செயற்படு பொருள் வரும். அடுத்ததாக மஃஊல் பிஹி என்று சொல்வோம். அடுத்தது லர்ஃபு ஸமான், லர்ஃபு மகான். அதாவது உதாரணமாக இப்ப எங்க, எந்த இடத்துல, இப்ப எந்தெந்த விஷயங்கள் வரும். அப்ப ஃபிஇல், ஃபாயில், மஃஊல் பிஹி, லர்ஃபு ஸமான், லர்ஃபு மகான் என்று சொல்லக்கூடியதுகள் வரும். அடுத்ததாக அடுத்தடுத்த விஷயங்கள் வரும். சரியா? அந்த ஒழுங்குல நீங்க ஞாபகம் வச்சுக்கொண்டா எந்த வாக்கியம் வந்தாலும் உங்களுக்கு எழுதியலுமாக இருக்கும். ரைட், ஓகே. இது நீங்க கேட்டீங்கிற முகாபலத்தி என்ற சொல் ஏன் பெண் பால்ல வந்திருக்கிற என்று கேட்டுக்கிறீங்கன்னா, ரைட். அதை நான் சொல்றேன். ரைட். இப்ப காபல, ஓகே, அரபு மொழியில காபல என்ன சந்தித்தான், காபல என்ன சந்தித்தான். ஐட வினையடிதான் முகாபலத்துன், சந்தித்தல் என்று சொல்றேன். சரியா? அது பெண்பாலாகத்தான் வரும். அந்த அமைப்புல வரக்கூடிய சொற்களுக்கு பெண்பால் அமைப்புல தான் வரும். உதாரணமாக ஃபாஅல, முஃபாஅலத்துன் அந்த அமைப்புல வருது. முஃபாஅலத்துன். இப்ப உதாரணமா சொல்லாமே, சாஅத ஒரு தெரிஞ்ச சொல். சாஅதண்டா உதவி செய்தான். அப்ப அதுக்கு எப்படி வாருன்னா முசாஅதத்துன் தான் வருது. உதவி செய்தல், முசாஅதத்துன். இதுல வார பெண்பால் ஏன் பெண்பாலா வார என்று பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த பெண்பால் அந்த குண்டுத்தா என்று வரக்குள்ள பெண்பால் தானே, அது இந்த ஸ்டைல வாரத்தாலதான். அதாவது ஃபாஅல என்ற வினை சொல்லுக்கான வினையடி மஸ்தர் முஃபாஅலத்துன். எனவே ஃபாஅல வஸன்ல, ஃபாஅல என்ற சொல்ல மாதிரி வரக்கூடிய சொற்கள் இருக்குது. காபல, சாஅத, சாபர, சரியா? ஆனக, ரைட், ஆகப, ரைட், ஆதப, இப்படி பல சொற்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் முஃபாஅலத்துன் என்ற வடிவத்துல தான் வர. உதாரணமா காபல முகாபலத்துன், சாஅத முசாஅதத்துன், சாபர முசாபரத்துன், ஆதப முஆதபத்துன், ஆனக முஆனகத்துன். நாங்க முஆனகான்னு சொல்ற, கட்டி தழுவுற, முஆனகா செய்யறன்னு சொல்றது. அப்ப முஆனகா என்பது ஆனக, கட்டி தழுவினான். முஆனகத்துன் கட்டி தழுவுதல். அதே போலதான் சாஃபஹ, கை குலுக்கினான். நாங்க முசாஃபஹா செஞ்சு கொள்வோம்னு சொல்ல, முசாஃபஹா, முசாஃபஹத்துன்னா என்ன கருத்து? கை குலுக்குதல். ஃபசாஃபஹ முசாஃபஹத்துன், ஆனக முஆனகத்துன்,
அந்த அமைப்புல தான் வருது. விளங்கினா புள்ள? இப்ப கிளியரா அவளுக்கு இந்த அமைப்பில வரக்கூடிய சொற்கள், ரைட்? அப்ப ஏன் பெண்பால வார என்ற கேள்விக்கான விட இந்த வசன்ல இந்த இந்த சொல், அதாவது ஃபாஅல என்ற அமைப்பில் வரக்கூடிய சொற்களுக்கான வினையடி சொற்கள் எல்லாமே இந்த அமைப்புல தான் வரும். முஃபாஅலத்துன் என்ற அமைப்புல தான் வரும். சரியா? கிளியரா? டவுட் இல்லை தானே? ஓகே, ரைட். சரி, அடுத்த அடுத்த பாருங்க. பள்ளியில் அதிகமான மாணவர்கள் இருக்கின்றனர். இந்த வாக்கியத்தில் முதலாவதாக நாங்கள் எழுதுறது ஃபில் மஸ்ஜித். ஃபில் மஸ்ஜிதி. சரியா? ஃபில் மஸ்ஜிதி என்ன சொல்லத்தான் நாங்கள் எழுதுறோம். ஃபில் மஸ்ஜிதி, ரைட்? ஃபில் மஸ்ஜிதி. அடுத்தது அத்துல்லாபு. ஓகே, அத்துல்லாபு. கசீரத்துன். கசீரத்துன். ஓகே, வேற யாராவது விட சொல்லலுமா? ஓகே, ரைட். இப்ப இது வாக்கியம் முடிஞ்சுதானே மகள்? ரைட், ஓகே. இருக்கின்றனர் அதிகமான மாணவர்கள் என்று வரக்குள்ள இந்த இடத்துல நாங்க அலிஃப்லாம் பயன்படுத்துறது இல்லை. சரியா? ஃபில் மஸ்ஜிதி துல்லாபுன் என்றுதான் சொல்றோம். துல்லாபுன் அல்லது தலாமீது, தலாமீது என்று சொல்வோம். தில்மீதுன் மாணவன் தானே, அட பன்ம தலாமீது மாணவர்கள், தாலிபுன் மாணவன், துல்லாபுன் மாணவர்கள். அப்படிங்கிற நாங்கள் அலிஃப்லாம் பயன்படுத்தினா அந்த கருத்து வராது. சரியா? வாக்கியமும் பூரணமான வாக்கியம் அல்ல, அதுல ஒரு மயக்கம் ஒன்று இருக்குது. அப்ப ஃபில் மஸ்ஜிதி துல்லாபுன். இப்ப உதாரணமாக ஃபில் பைத்தி, உதாரணமாக எப்படி சொல்ற? ஃபில் ஹதீகதி அஸ்ஜாருன் கசீரத்துன். அங்க மேல பார்த்தோம் நாங்க, ஃபில் ஹதீகதி அஸ்ஜாருன் கசீரத்துன், தோட்டத்தில் அதிகமான மரங்கள் உள்ளன. வசுஹூருன் ஜமீலத்துன், அதிகமான அழகான பூக்களும் உள்ளன. அப்ப அந்த இடத்துல அஸ்ஜாருன் என்ற சொல்லுக்கு முன்னுக்கால நாங்க அலிஃப்லாம போட்டா ஃபில் ஹதீகதி அல் அஸ்ஜாரு அப்படி வாக்கியம் வராது. சரியா? அப்படி வாக்கிய அமைப்பு அப்படி இல்லை. ரைட்? அப்ப இது நாங்க முப்ததா ஹபர்னு சொல்லுவோம் அரபு மொழியில. அந்த நான் இலக்கண பகுதி போகல, ஆனா எப்படி எழுதணும்னு சொன்னா ஃபில் மஸ்ஜிதி பள்ளியில், துல்லாபுன் அலிஃப்லாம் இல்லாம எழுதுறது துல்லாபுன் அல்லது தலாமீது, அதுவும் அலிஃப்லாம் இல்லாம எழுதுற. அலிஃப்லாம போட்டா அதின கருத்து வராது. அடுத்தது கசீரத்துன் என்று நாங்க பன்மையா எழுதுறது இல்லை, அதாவது அதிகமான சிபத்தானே. கசீரூன் என்று தான் எழுதுறது. கசீரூன அதிகமான, ரைட்? ஏண்டா இது பெண்பால் சொல்லும் அல்ல. துல்லாப் என்பது பெண்பால் சொல்லும் அல்ல. அடுத்து அகரிணை பன்மையும் அல்ல. அகரிணை பன்மையாக இருந்தால் நீங்க சொன்ன மாதிரி கசீரத்துன் வரும். இது ஓகே, இந்த சொல் உயர்த்திணை பன்மை. அப்ப ஃபில் மஸ்ஜிதி துல்லாபுன் அல்லது தலாமீது கசீரூன என்று வரும். கசீரூன என்று வரும். ஓகே, விளங்கினா எல்லாருக்கும்? ஓகே, உதாரணமா சொல்லாமே, எனது பையில், எனது பைக்கு சொல்ற ஹகீபத்துன் தானே. அப்ப எனது பையில் அதிகமான பேனைகள் உள்ளன, இப்படி சொல்லலாம். எனது பையில் அதிகமான பேனைகள் உள்ளன. ஃபில் ஹகீபத்தி. எனது பையில் மகள், நான் எதிர்பார்த்தேன் எனது பையில். فيها في ஹகீபத்தி. ஹகீபத்தி என்று வரும். என்ன அலிஃப்லாம் வராதுன்னா في حقيبتي. அதிகமான பேனைகள் உள்ளன. அக்லாமுன். அக்லாமுன்
كثيرة. கசீரத்துன் விளங்கினா ஃபி ஹகீபதி அக்லாமுன் கசீரத்துன் எனது பையில் அதிகமான பேனைகள் உள்ளன. அப்ப நீங்க இப்ப நான் என்னது என்று சொன்னேன். அப்ப லமீர் வரும். என்னது என்று வந்தால் ஹகீபதி என்று வரும். அப்ப அலிஃப்லாம் வராது அந்த இடத்துல இல்லையா? ரைட். லமீர் வந்து அலிஃப்லாம் வராது. லமீர் என்பது இப்ப ஹகீபத்துஹு, ஹகீபத்துஹா, ஹகீபத்துஹும், ஹகீபத்துக்கும், ஹகீபத்துக, கி அந்த ஹூ ஹுமா ஹும் ஹா ஹுமா ஹுன்ன க குமா கும் கி குமா குன்ன சரியா லீலனா அப்படி அந்த லமீர் அது நீங்க படிச்சிருப்பீங்க சரியா. அவ்வாறு பிரதி பெயர் இணைந்து வருகின்ற சந்தர்ப்பத்துல அலிஃப்லாம் ஒருபோதும் வரமாட்டாது. அஃபி ஹகீபத்தி என்ற கருத்து எனது பைக்கில் அக்லாமுன் கசீரத்துன் அதிகமான பேனைகள் உள்ளன என்று வரும். ரைட். ஓகே சரி. அடுத்த பார்ப்போம். கசீரூனன் வரலையா? இல்ல எதிர்பார்த்த ரைட். கசீரூன் என்று வருமா? இப்ப துல்லாபும் கசீரூன் என்று வந்த மாதிரி தலாமீது கசீரூன் என்று வந்த மாதிரி அக்லாமுன் கசீரூன் என்று வருமா? வராது மகன் சரியா. காரணம் என்னென்றா அக்லாம் என்பது பேனைகள். பேனைகள் அக்லாம் என்பது அஹ்ரிணை பன்மை. கலமுன் ஒருமை வந்து கலமுன் தானே, அது பன்மை தானே அக்லாமுன். அக்லாம் என்பது பன்மையாக வந்திருக்குது. ஆனா அது உயர்த்திணை அல்ல, அது அஹ்ரிணை. அஹ்ரிணை சொல். அஹ்ரிணை பன்மையாக வரக்கூடியதெல்லாம் அரபு மொழியில ஒருமை பெண்பாலாக கருதப்படும் சரியா. அஹ்ரிணை பன்மையாக வரக்கூடியது ஒருமை பெண்பாலாக கருதப்படும். அதனாலதான் நாங்க எப்படி சொல்றது அக்லாமுன் கசீரத்துன் என்று சொல்றது சரியா. அக்லாமுன் கசீரத்துன் கசீரத்துன் பாருங்க. இதுல கசீருன் என்றால் ஒருமை ஆண்பால், கசீரத்துன் என்பது ஒருமை பெண்பால். அக்லாம் ஏன் ஒருமை பெண்பாலாக வந்திருக்குது என்று சொன்னா கசீரத்துன் என்று அக்லாம் என்ற சொல் அஹ்ரிணை பன்மையாக வந்திருக்குது. அஹ்ரிணை பன்மை எல்லாம் அரபு மொழியில் ஒருமை பெண்பாலாக கருதப்படும். அக்லாமுன் கசீரத்துன் அதிகமான பேனைகள் என்று வருமா? கிளியரா உங்களுக்கு இப்ப? ஓ சார். அடுத்த பாருங்களே. அஹ்மத் ஒரு புதிய பையை சுமக்கின்றான். எப்படி வரும்? அஹ்மத் ஒரு புதிய பையை சுமக்கின்றான். நல்லா கிரகிச்சு சொல்லணுமா? يحمل أحمد يحمل أحمد أحمد حقيبة حقيبة جديدة. جديدة. வெரி குட். எல்லாருக்கும் விளங்கினா? யஹ்மிலு யஹ்மிலு வந்தா சுமக்கின்றான். ஹமல யஹ்மிலு ஹமல என்ன சுமந்தான். யஹ்மிலு என்ன கருத்து சுமக்கின்றான். யஹ்மிலு அஹ்மத் அஹ்மத் சுமக்கின்றான் சரி. அப்ப நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுமக்கின்றான் அது ஃபிஇல். ஓகே சுமக்கின்றான் அதுதான் முதலாவதாக வாரம். யாரு சுமக்கின்றான்? அஹ்மத். அப்ப யஹ்மிலு அஹ்மத் அஹ்மத் சுமக்கின்றான். அப்புறம் வார மஃஊல் பிஹி எதனை சுமக்கின்றான்? பையை. ஹகீபத்தன் எப்படிப்பட்ட பை? ஒரு புதிய பை ஏன்னா ரைட் புதிய பை. அப்ப ஹகீபத்தன் ஜதீதத்தன் என்று வரும். யஹ்மிலு அஹ்மத் ஹகீபத்தன் ஜதீதத்தன். கிளியரா எல்லாருக்கும்? யாருக்கும் விளங்காம இருக்கிறா இந்த பகுதி? யஹ்மிலு அஹ்மத் ஹகீபத்தன் ஜதீதத்தன். இல்ல ஹரக்கத் எக்ஸாம்ல வைக்க வேண்டிய அவசியம் இல்லை சரியா. ஹரக்கத் வைக்க வேணும் ரைட். நான் இப்போ உங்களுக்கு வச்சு காட்டுறதேன்னு சொன்னா உங்களுக்கு தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் ஹரக்கத் வைக்க வேண்டிய எந்த அவசியம் இல்லை. சில நேரம் நீங்க ஹரக்கத் வைக்க போனா கருத்து மாறுபடும். சில நேரம் நீங்க இதுக்கு ஹகீபத்துன் வச்சிங்கன்னு சொன்னா ஹகீபத்துன் ஜதீதத்துன்னா இலக்கண ரீதியாக அது உண்மையில பீல இப்படி வராது சரியா. ஹகீபத்தன் ஜதீதத்துன்னு தான் வர வேண்டியது சரியா. எனவே ஹரக்கத்தை வைக்க வேணும் சரி. அடுத்த பாருங்க. தாய் உணவு சமைக்கின்றாள் அண்டி இருக்குது. எப்படி வரும்? طبخت الأم تطبخ الأم الطعام. تطبخ الأم الطعام. வெரி குட். الطعام சரியா.
தத்துபஹுல் உம்மு அத்தாம தபஹ தபஹன்னா சமைத்தான். யத்துபஹு சமைக்கின்றான். அல்லும் ஒரு பெண்பால் சொல் என்றபடியால தத்துபஹு தத்துபஹு சமைக்கின்றாள். யாரு சமைக்கின்றாள்? அல்லும் தாய் சமைக்கின்றாள். தத்துபஹுல் உம்மு எதை சமைக்கின்றாள்? அத்தாம உணவு சமைக்கின்றாள், உணவை சமைக்கின்றாள். அப்ப தத்துபஹுல் உம்மு அத்தாம என்று எழுதலாம். சரியா? ரைட், வெரி குட். ரைட். அடுத்தது ஃபாத்திமா ஒரு சுறுசுறுப்பான பெண். இது எப்படி எழுதுற? ஃபாத்திமா ஃபாத்திமா இம்ரஅத்துன் நஷீதத்துன். இம்ரஅத்துன் நஷீதத்துன். இம்ரஅத்துன் நஷீதத்துன். ஓகே, ஃபாத்திமா இம்ரஅத்துன்னா ஒரு பெண். ஃபாத்திமா ஒரு பெண். நஷீதத்துன்னா கருத்து உற்சாகமான அல்லது சுறுசுறுப்பான கருத்துல வரும். ஃபாத்திமா இம்ரஅத்துன் நஷீதத்துன். ஃபாத்திமா உற்சாகமான ஒரு பெண் அல்லது சுறுசுறுப்பான ஒரு பெண். பெண் ஆவாள் என்று வரும் மேலும், ஒரு பெண்மணி என்று வரும் மேலும். சரியா? ரைட். அது எப்படி வந்தாலும் பிரச்சனை இல்லை, இந்த அமைப்புல தான் விட வரும். ஃபாத்திமா இம்ரஅத்துன் நஷீதத்துன் என்று வரும். சரியா? ரைட். அடுத்த பாருங்க, நான் காலையில் நேர காலத்துடன் எழும்புவேன் என்று இருக்குது. நான் காலையில் நேர காலத்துடன் எழும்புவேன். எப்படி எழுதுற? அஸ்தைகிலு அஸ்தைகிலு ஃபிஸ் ஸபாஹி முபக்கிரன். வெரி குட். அஸ்தைகிலு ஒன்று நீங்க முபக்கிரன் ஃபிஸ் ஸபாஹி என்று எழுதுறது மிச்சம் நல்ல, அல்லது ஃபிஸ் ஸபாஹி முபக்கிரன். நாங்கள் முதலாவதாக முபக்கிரன் என்று சொல்ல போடுவோம். என்ன? முபக்கிரன் நேர காலத்தோடு நான் எழும்புவேன். ஃபிஸ் ஸபாஹி காலையில். ஓகே, ரைட். அல்லது ஃபிஸ் ஸபாஹி என்ற சொல்ல நீங்க முன்னு போட்டுதான் மேலும். ஃபிஸ் ஸபாஹி அஸ்தைகிலு முபக்கிரன். அஸ்தைகிலு முபக்கிரன் அப்படி எழுதும் மேலும். சரியா? ஃபிஸ் ஸபாஹி அஸ்தைகிலு முபக்கிரன் அல்லது அஸ்தைகிலு முபக்கிரன் ஃபிஸ் ஸபாஹி என்று ரெண்டு மாதிரியும் எழுதலாம். ஓகே, ரைட். அடுத்த பாருங்க, அடுத்த வாக்கியம் என்ன? சுலைமானின் குடும்பம் மக்காவில் வசிக்கின்றது. முதலாவது என்ன எழுதணும்? வசிக்கின்றது என்னத்தை எழுதணும் இல்லையா? வசிக்கின்றது என்ன சொல்ற? யஸ்குனு. யஸ்குனு. இப்ப குடும்பம் என்று வந்தா அதுக்கு என்ன சொல் பயன்படுத்துற? குடும்பம் ஆயிலா. ஆயிலா. ஆயிலா என்பது ஆண்பாலா பெண்பாலா? பெண்பால். பெண்பால். எனவே யஸ்குனு என்று வருமா இல்லாட்டி தஸ்குனு. தஸ்குனு. தஸ்குனு வசிக்கின்றது நிகழ்காலத்துல வந்திருக்குது இல்லையா? தஸ்குனு வசிக்கின்றது. எது வசிக்கின்றது? குடும்பம். யாருடைய குடும்பம்? சுலைமானின் குடும்பம். அப்ப எப்படி வரும்? ஆயிலத்து சுலைமானின். ஆயிலத்து சுலைமான். ரைட், ஓகே. அது நீங்க படிச்சுக்கிற தெரிய மகள் அந்த மம்னூ மின சர்ஃப்னு ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அது தேவையில்லை உங்களுக்கு. நீங்க முலாஃப் இலைஹி என்று வரக்கொள்ள கட்டாயம் ஜர்ரு செஞ்சுதான் வரணுமென்று இருக்கிற. ஆனா மம்னூ மின சர்ஃப்னு ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. கைரு முன்சரிஃப் என்ற ஒரு சட்டம் ஒன்று இருக்குது. அந்த சட்டம் படிச்சிருந்தா சுலைமான என்றுதான் வாசிப்பீங்க. ஆனா அதுகளுக்கு இந்த இடத்துல அவசியம் இல்லை. ஜஸ்ட் டோன்ட் வரி. நாங்க ஆயிலத்து சுலைமான் அப்படின்னு நிப்பாட்டுவோம். என்ற ஹரக்கத்தும் நாங்க வைக்கிற இல்ல தானே எக்ஸாம் பேப்பர்ல. ரைட். அப்ப தஸ்குனு ஆயிலத்து சுலைமான். சுலைமானின் குடும்பம் வசிக்கின்றது. எங்கே வசிக்கின்றது? ஃபீ மக்கத்த. ஃபீ மக்கத்த. ஓகே, ஃபீ மக்கத்த மக்காவில். தஸ்குனு ஆயிலத்து சுலைமான் ஃபீ மக்கா. சுலைமானின் குடும்பம் மக்காவில் வசிக்கின்றது என்று வருமா? ரைட், ஓகே. அடுத்தது, உமர் வீட்டில் புத்தகங்களை வாசிப்பான். உமர் வீட்டில் புத்தகங்களை வாசிப்பான். யக்ரஉ உமர். யக்ரஉ உமர் அல் குதுப. அல் குதுப. வெரி குட். அல் குதுப ஃபில் பைத்தி. ஃபில் பைத்தி. சரியா? யக்ரஉ உமர் அல் குதுப ஃபில் பைத்தி. உமர்
வீட்டில் புத்தகங்களை வாசிப்பான். சரியா? எல்லாரும் அவதானமா கேட்டுக்கொண்டா இருக்கிறீங்க எல்லாரும். நுஹா, ஹனா, முன்ஷிப், ஓகே, முகமது இம்தியாஸ், ரைட், சம்ஹா, கேட்டுக்கொண்டா இருக்கிறீங்க எல்லாரும். ஓகே ஓகே, எல்லாருக்கும் சொல்லலாம், தாராளமா இடம் இருக்குது. நான் ஒவ்வொருத்தோட பேரும் சொல்லல. நான் யாருமே சொல்லாம இருக்கிறத விட யாராவது சொல்றத வச்சு நான் அடுத்த கட்டத்தை நோக்கி போறேன். சில நேரம் நான் சொல்லி கொடுக்கறது ஸ்பீடா இருந்தா அல்லது விளங்கலாட்டி நீங்க கட்டாயம் கேட்கலாம், அல்லது நீங்க மெசேஜ் கூட பண்ணலாம். ரிப்பீட் நீங்க ஒரு சட்ல ஒரு மெசேஜ் ஒன்று பண்ணினா நான் பார்ப்பேன். ரிப்பீட் திருப்ப சொல்லுங்க, விளங்கல்ல, அல்லது இப்படி வர ஏலாவா, இப்படி வரணுமா, அப்படி நீங்க கேட்கலாம் தாராளமா. ரைட், ஓகே. அப்ப வாசிப்பான், ஏன்னா யக்ரஉ வாசிப்பான், உமர் உமர் வாசிப்பான், அல் குதுப புத்தகங்களை, ஃபில் பைத்தி வீட்டில் என்று வரும். அஹ்மத் மைதானத்தில் காற்பந்து விளையாடுகின்றான். இது எப்படி சொல்றது? முதலாவது விளையாடுகின்றான். விளையாடுகின்றான் நாங்க எப்படி சொல்ற? யல்அபு. ஓகே, யல்அபு யல்அபு. யாரு விளையாடுகின்றான்? அஹ்மத். அஹ்மத். வெரி குட், ரைட். அப்ப அஹ்மத் விளையாடுகின்றான். எதை விளையாடுகின்றான்? காற்பந்து இல்லையா? கூரத்தல் கதம் என்று வரும். கூரத்தல் கதம். வெரி குட். எங்க விளையாடுகிறான்? மைதானத்தில். அப்ப ஃபில் மல்அப். ஓகே, ஃபில் மல்அப் அல்லது ஃபில் மைதான் என்று சொல்லுவோம். மேலும் ஃபில் மல்அப் அல்லது அல் மைதான். சரியா? ரைட். அடுத்த வாக்கியம் பாருங்க. அப்ப இது கிளியரா? யல்அபு அஹ்மத் குரத்தல் கதம் ஃபில் மல்அப் அல்லது ஃபில் மைதான். அடுத்த வாக்கியம் என்னென்றா, மாணவன் வாசிய சாலைக்குள் நுழைந்தான். முதலாவது என்ன எழுதுற? தகல. தகல. தகல என்ன கருத்து? நுழைந்தான். வெரி குட். யார் நுழைந்தான்? தகல தாலிப். தகல தாலிப். மாணவன் நுழைந்தான். எங்க நுழைந்தான்? ஃபில் மக்தபதி. ரைட், ஃபில் மக்தபதி. வேற ஏதாவது விடல் வர தீக்கிறாயில? இப்ப வாசிய சாலைக்குள் நுழைந்தான் என்ற இடத்துல ஃபி என்ற இடைச்சொல்ல நீங்க சொல்றீங்க. சரியா? ஃபில் மக்தபதி, வாசிய சாலையில் நுழைந்தான் என்று சொல்றீங்க. வேற யாராவது? இலா. இலான்னு சொல்றீங்க. வேற? ஓகே, ரைட். பி இலா. ரைட். நான் சொல்றேனே, பி என்ற இடைச்சொல்லும் வராது, இலா என்ற இடைச்சொல்லும் வராது. இந்த தகல என்ற சொல் வந்தால், சரியா, தகல என்ற சொல் வந்தால் நேரடியாக இப்படி சொல்றது, அந்த நஸ்பு செஞ்சு வரும். அதாவது தகல தாலிபு அல் மக்தபத என்று வரும். சரியா? தகல தாலிபு அல் மக்தபத, மாணவன் வாசிய சாலைக்குள் நுழைந்தான். நாங்க மொழிபெயர்க்கிற நேரம் வாசிய சாலைக்குள் என்று மொழிபெயர்ப்போம். இருந்தாலும் அரபு மொழியில இந்த தகல என்ற சொல் நாங்க பயன்படுத்துற சந்தர்ப்பத்துல, சரியா, பின்னுக்கால வார சொல் அது எதற்குள் நுழைந்தான் என்றதுக்கு முன்னுக்கால இல்லாவோ பியோ போட மாட்டோம். தகல தாலிபு அல் மக்தபத்த. உதாரணமா சொல்றேனே, நான் வீட்டுக்குள் நுழைந்தேன். அப்ப எப்படி சொல்ற? தகல் து, நான் நுழைந்தேன். எங்க? வீட்டுக்குள். அல் பைத்த என்று வரும். சரியா? விளங்கினா இப்ப உங்களுக்கு? இப்ப அதிபர் வகுப்பறைக்குள் நுழைந்தார். அப்ப தகலல் தகலல் முதீரு அஸ்ஸஃப என்று வரும். சரியா? தகலல் முதீரு அஸ்ஸஃப என்று வரும். அப்ப அதுல ஃபியோ இலாவோ என்ற இடைச்சொல்ல நாங்க பயன்படுத்துற இல்ல. இப்ப இது தகலைக்குரிய ஒரு ஸ்பெஷலான சட்டம், ஒரு விசேடமான சட்டம். சரியா? தகலல் முதீரு அஸ்ஸஃப, தகல்துல் பைத்த. சரியா? தகலத் அல்லும்மு குர்ஃபத்தன் நௌமி. தகலத் அல்லும்மு குர்ஃபத்தன் நௌமி. சரியா? இலாவோ பியோ நாங்க பயன்படுத்துறது இல்ல. தூங்கும் அறைக்குள் தாய் நுழைந்தால். ரைட்? கிளியரா இப்ப உங்களுக்கு அதெல்லாம்? சரியா? ரைட். அப்ப நாங்க இன்றைக்கு இந்த வினாபத்திரத்துல டிரான்ஸ்லேஷன் பகுதியைத்தான் பார்த்தோம். ஏன்னா முதலாவதாக நாங்க இதை பார்த்தோம், இந்த 10 வாக்கியங்களையும் பார்த்தோம். அடுத்ததாக இந்த 10 வாக்கியங்களையும் பார்த்தோம்.
உங்களுக்கு இப்ப நான் கேட்ட கேள்விகளுக்கு ஒத்த 2 பேர் மாத்திரம் பதில் சொல்லி கொண்டு போனதால மத்தவங்களுக்கு அந்த பகுதி விளங்கினா இல்லையான்றது எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பாக நீங்க எல்லாரும் இத நீங்க சுயமாக செஞ்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, உங்களோட ஒவ்வொருத்தர்ட்டயும் நியாயமான தவறுகள், பிழைகள் வந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். அப்ப நீங்க செஞ்சு பார்த்து நாங்க இந்த இடத்துல டிஸ்கஸ் பண்ணக்குள்ள தான், ஓஹோ! எனக்கு இப்படி பிழையாகிச்சே! இப்படித்தானே வந்திருக்கணும். கவனயீன பிழைகள் வரலாம். உதாரணமாக நிகழ்காலத்துல எழுத வேண்டியத நீங்க அ இறந்த காலத்துல எழுதியிருப்பீங்க. அல்லது ஆண்பால், பெண்பால மாத்தி எழுதியிருப்பீங்க. ரைட். எனவே கட்டாயமாக நான் அடுத்தடுத்த பயிற்சிகள தார நேரம், நீங்க எழுதிக் கொண்டு வரணும். அந்த பயிற்சிய செஞ்சு கொண்டு வரணும். அரபு இலக்கியம் மாதிரியல்ல அரபு மொழி. ரைட். ஓகே. அ இப்போ உதாரணமா இதுல இந்த 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 தர்தீபுல் கலிமாத் சரியா? இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி தானே வரும். அத நீங்க எழுதிக் கொண்டு வரணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? இந்த பந்தி, பந்திக்கு விடை எழுதுறது. ரைட். எல்லாம் எழுதிக் கொண்டு வாங்கல. டைம் முடிய போகுது. மகள் சமூகா நீங்க என்னமோ டவுட் ஒண்ணு கேட்டுக்கிறீங்க. ஆ நீங்க டைம் முடிஞ்சா எனக்கு பேசுனதெல்லாம் கேளுங்களேன். ஹைர் டைம் முடிஞ்சா இன்ஷா அல்லாஹ் அடுத்த செஷன் ஆரம்பிக்கணுமோ தெரியாது. ஆ நாங்க அப்படி டைம் முடிஞ்சா அதோட முடிச்சு கொள்வோம் இன்ஷா அல்லாஹ். சரியா? வசலண்டா வந்தடைந்தானா? வந்தடைந்தான். சரி ஒரு டவுட்